வணக்கம். டாலர் சிட்டி நியூஸ். இப்போ உங்களுடைய தேவைகள், சேவைகள், அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய வேலைவாய்ப்பு செய்திகள் சம்பந்தமான நிறைய ஃபோன்ஸ் கால் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு, மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. நீங்கள் செய்திகள், அதாவது உங்களுக்கு தேவையான செய்திகள் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு டெய்லி வரணும். உங்களுக்கு எங்கெங்க வேலை வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்குது, எந்தெந்த பேங்க்லாம் கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு வர்த்தக லோன், அதாவது பிஸ்னஸ் லோன் வாங்கலாம், அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் மத்திய அரசுடைய திட்டங்கள், மாநில அரசுடைய சலுகை திட்டங்கள், ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன இருக்குது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எந்த மாதிரி கவர்மெண்ட்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, எந்த சலுகைலாம் மானியத்தோடு வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ப்ரைவேட் ஜாப் போகணுன்னு நினைக்கிறவங்க எங்கெங்கெல்லாம் வேலைவாய்ப்பு இருக்குது, தமிழ்நாட்டில் எங்கெங்கே வேலைவாய்ப்பு இருக்குது, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எங்கே வாய்ப்புகள் இருக்குது, அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது போக வீட்டிலேருந்து தொழில் ஆரம்பிக்கக்கூடிய டிப்ஸும் வந்துகிட்டே இருக்கும். இது போக கவர்மெண்ட் ஜாப்பும் சொல்லிட்டேன். அப்போது நீங்கள் இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே டெய்லி 10 மணிக்கு உங்கள் மொபைலுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். இது கட்டாயம் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. இது கட்டாயமே கிடையாது. இது நீங்கள் கம்பல்சரி வேலைக்கு போகணும், நீங்கள் பணம் கொடுத்து தான் சேரணும், நீங்கள் ஏஜென்சி மூலமாக வேலைவாய்ப்பு தகவல்கள் நீங்கள் அவனுக்கிட்ட ஒரு லோன் ஒரு கமிஷன் கொடுத்து சம்பளத்தில் பாதி கொடுத்து தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. டெய்லி உங்களுக்கு திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஃபுல்லாக வேலைவாய்ப்பு செய்திகள், தொழில் வாய்ப்பு செய்திகள், கவர்மெண்ட் ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஜென்ரல் நியூஸும் வரும். சனி ஞாயிறு ஒரு ஜென்ரலான விஷயங்கள், வாழ்க்கை விஷயங்கள், அதாவது துணுக்குகள், ஒரு ரிலாக்ஸான விஷயங்கள், சம்பவங்கள், அப்புறம் ஒரு பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, விவாதங்கள், உங்களுடைய டீட்டெயில்ஸு இதெல்லாமே கொடுப்போம். ப்ளஸ் நீங்கள் ஏதாவது குட்டி குட்டியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க, சின்னதாக ஒரு பிஸ்னஸ் நடத்திருக்கீங்க, அந்த பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கையில் காசு இல்லை, நீங்கள் பேப்பர்லையோ டிவியில் விளம்பரம் பண்ண முடியாது, கரெக்டாக? அப்போது அதையும் நாங்கள் ப்ரமோட் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டீமில் நீங்கள் மெம்பர் ஆகணும். ஏன்னா முன்பின் தெரியாதவங்க நான் செய்ய மாட்டோம். முன்பின் அறிமுகம் இல்லாதவங்களுக்கு ஆன்லைனில் நிறைய சிக்கல்கள் வருது. அதனால் நாங்கள் அது மாதிரி லிங்க் வச்சுக்கிறது இல்லை, தெளிவாக இருக்கும். இப்போது என்னோடய மொபைல் நம்பர் இன்றைக்கி கீழே ஓடிட்டுருக்கு. அந்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது கிட்டத்தட்ட 2002 வச்சுருக்கோம். அந்த நம்பர் 22 வருஷங்கள் ஆச்சு. இந்த நம்பர் நாங்கள் மாற்றலை, புரியுதா? டாலர் சிட்டி நியூஸ் திருப்பூரில் ஆரம்பத்தில் பனியன் சிட்டி நியூஸ்னு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் டாலர் சிட்டி நியூஸ் சொல்லி பேப்பரை பேப்பரை கன்வெர்ட் பண்ணோம் கொரோனாக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி பிரிண்டிங்காகவே கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் பேப்பராக மாற்றிட்டோம். அது போக யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம். இதுதான் எங்களுடைய ஸ்டோரி. அப்போது நீங்கள் நம்பிக்கை இருந்தால் நம்ம டீமில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா முன்பின் தெரியாதவங்க நான் ஹெல்ப் பண்ண மாட்டோம், சரியா? நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை பற்றி அறிமுகம் இருக்கும். எங்களுக்கு என்ன அறிமுகம்? நீங்கள் எந்த ஊருன்னு தெரியணும், நீங்கள் என்ன படிச்சிங்கன்னு தெரியணும், நீங்கள் ஆனா பெண்ணு தெரியணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உங்கள் பேர், ஊர், நீங்கள் என்ன கல்வி தகுதி, அவ்வளோதான். நீங்கள் என்ன படிச்சு படிக்காட்டியும் பரவாயில்ல, நீங்கள் இந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சாங்க போதும். நீங்கள் இருக்கா ஆதார் கார்டு அனுப்புங்க, பேன் கார்டு அனுப்புங்க, பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்புங்கலாம் கேட்க மாட்டோம், பயப்படாதீங்க. எங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியணும். எப்படி? என் பேர் விநாயகமூர்த்தி, நான் டாலர் சிட்டி நியூஸ் நடத்திட்டு இருக்கேன், சரிங்களா? எங்கள் வீடு கோயம்புத்தூர் இருக்குது, நாங்கள் திருப்பூரில் தான் டியூட்டி, இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? நாங்கள் சென்னை, சேலம், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், மதுரை, திருச்சி இங்கெல்லாமே நம்மளுடைய அலுவலகங்கள் இருக்குது. இந்த நண்பர்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல் டைம் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? உங்களுக்கு நம்ம டீமில் இணையணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இவ்வளோதான். இதுக்கு நீங்கள் 3 தகவல், உங்கள் பேர், ஊர், கல்வி தகுதி நீங்கள் அனுப்பணும், அவ்வளோதான். ப்ளஸ் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் 10 ரூபா, 10 ருபீஸ் நீங்கள் ஜிபே பண்ணணும். இப்போ இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறீங்களா? இன்றைக்கி என்ன புதன்கிழமையா? ஓகே, இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 10 ருபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிக்கணும், இவ்வளோதான். எதுக்கு இந்த 10 ருபீஸ்ன்னு கேட்குறீங்களா? இலவசமாக செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை கோட்பாடு. ஏன்னா இலவசமாக பண்ணி நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். அது ஒரு அக்கறை இருக்காது, அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்காது, ஒரு இன்வால்மெண்ட் இருக்காது. நம்ம ஏதோ குரல் நம்ம எங்கேயோ ஒரு தேவையில்லாத இடத்துல நம்ம குரல் வீணாகிற மாதிரி கத்திட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு நட்பு, ஒரு பிஸ்னஸ், ஒரு இன்டெகிரேட், எல்லாருக்கும் ஒரு வின் காம்பெட் அப்படிங்கிற மாதிரி வின் சொல்லுவாங்க இல்லையா? MBA கிளாஸில் வரும், இணைந்து வெல்வதற்காக சொல்லுவாங்க வின் காம்பெட். நானும் உங்கள் மூலமாக ஜெயிக்கணும், நீங்கள் என் மூலமாக ஜெயிக்கணும், இதுதான் மேட்டர். இதில் உங்களை விட்டு நானும் என்னை விட்டு நீங்களும் போக முடியாது. அதுதான் வின் காம்பெட். அப்போது இந்த 10 ரூபா அப்படிங்கிறது நீங்கள் இலவசமாக அந்த விஷயத்தை நான் வாங்கலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு இடம் வரும். இதை போய் ஃப்ரீயாக வாங்கிட்டோமே அப்படின்னு உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். அதனால் அந்த 10 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா நானும் அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுத்துருக்கேன், ரொம்ப அதிகமாக கொடுக்கல, அவர் மினிமம் சார்ஜ் கேட்டார், அதை கொடுத்துட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். நானும் ரொம்ப உங்களுக்கு கஷ்டப்படுத்தி 100 ரூபா கூட, 200 ரூபா கூட, 500 கூட கேட்க வேண்டியதில்லை. 10 ருபீஸ் நான் சனிக்கிழமை நீங்கள் எனக்கு ஜிபே பண்ணால் போதும். நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வாரம் சர்வீஸ் பிடிக்கல வேண்டாம்னா நீங்கள் 10 ரூபா அனுப்பி நிப்பாட்டிக்கலாம்,
அவ்வளோதான். உங்களுக்கு எனக்கும் வந்து ஓகே சார் 10 ரூபா அனுப்பல இன்றைக்கி, இந்த மேடம் 10 ரூபா அனுப்பல, சரி வேண்டாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு நான் மறுபடியும் எங்களுடைய யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்களோ அவங்க இங்கே சர்வீஸ் பண்ணுவோம். இது உங்களுடைய முழுக்க முழுக்க உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சர்வீஸில் நீங்கள் வந்து இருக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஊப்பிலேருந்துலாம் இருக்காங்க. இப்போ சிங்கப்பூர்லேருந்துலாம் நிறைய பேர் ட்ரீமில் இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் வந்து டெய்லி அனுப்பிச்சிட்டு இருப்போம். இது வந்து மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாமே ஆத்தென்டிக்கான கம்பெனிஸ். உங்கள்கிட்ட யாரும் பணம் கேட்க மாட்டாங்க. வேலைக்கு வந்து உனக்கு வேலை கொடுக்குறேன் 5000 ரூபா கட்டு 10,000 கொடுக்கும், அந்த கதையே இருக்காது. அப்படின்னு தான் நீங்கள் புகார் கொடுக்கலாம். எங்ககிட்டே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சார் நீங்கள் கொடுத்த நம்பர் இந்த மாதிரி பணம் கேட்குறாங்க, என்ன பண்ண கேட்கலாம். நாங்கள் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஊக்குவிப்பது அல்ல, ஊக்குவிப்பது கிடையாது, என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் எங்களை பயன்படுத்திக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களால் நாங்கள் ஜெயிக்கணும், எங்களால் நீங்கள் ஜெயிக்கணும், 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்கணும். இதுதான் நம்ம டாலர் சிட்டி நியூஸோட தாரக மந்திரமே அதான். வாருங்கள் இணைந்து வெல்வோம் தான் நம்ம சொல்லுவோம். நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்களால் ஜெயிக்க முடியும். நீங்கள் வந்து இன்னும் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கனே, இவ்வளோ வயசாகிடுச்சு, நான் வீட்டில் இருக்கனே, நான் பொண்ணாக பிறந்துட்டேன், நான் பையனாக பிறந்துட்டேனே, மூத்தவனாக பிறந்துட்டேன், இளையனாக பிறந்துட்டேன், ஏன்னா படிப்பில்லை, இதெல்லாம் வருத்தமே படாதீங்க. நீங்கள் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஜெயிக்கிறக்காக பிறந்திருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும், ஒரு தனித்திறமை இருக்கும். கண்டிப்பாக அதை வச்சு நீங்கள் ஜெயிக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சி நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா போதும். நீங்கள் நம்ம ஜெயிப்போமா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஜெயிப்பேன், நான் சாதிப்பேன்னு வாங்க. கண்டிப்பாக நான் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம டீம் மூலமாக இணைந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக இல்லத்தரசி நிறைய பேர் இருக்காங்க. வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பதிவு உங்களுக்காக தான். எந்த முறையில் இருந்தாலும் முடங்கிடாதீங்க. உங்களால் முடியும். தைரியமாக இருங்க. நேர்மையாக வாழும்போது, நேர்மையாக செயல்படும் பொழுது, நேர்மையை உழைக்கும் போது வெற்றி என்கிற ஒரு வெற்றி மாலை உங்கள் கழுத்தை அலங்கரிக்காமல் போகாது. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். தோல்விங்கிற விஷயமே கிடையாதுங்க. ஞாபகம் வச்சுங்க. எல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்லாதீங்க. தோல்விங்கிற விஷயமே இல்லை. வெற்றியில் அடுத்த முயற்சிக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். சரியா? உங்களால் ஜெயிக்க முடியும். எல்லாமே சேர்ந்து ஜெயிக்கலாம். சரிங்களா? மறுபடியும் சொல்கிற அதே வார்த்தை தான். வாருங்கள் இணைந்து வெல்வோம். நன்றி டாலர் சிட்டி நியூஸ். தேங்க்யூ.